முத்தாம்பாளையம் ஏரியின் மறுபிறப்பு. ஒரு காலத்தில் முத்தாம்பாளையம் ஏரி அந்த பகுதியின் பெருமை நீரால் நிரம்பி இயற்கை பசுமையுடன் விளங்கிய அந்த ஏரி காலப்போக்கில் கழிவுநீர் கலந்ததால் அழிந்து போக தொடங்கியது. ஆக்கிரமிப்புகள், கவனக்குறைவு, அரசின் அக்கறையின்மை இவை அனைத்தும் சேர்ந்து ஏரியின் அழகை முற்றிலும் கெடுத்தன. ஏரிக்குள் அகன்ற ஆகாய தாமரைகள் பரவி உயிர் மூச்சே அடைக்கப்பட்டது போல் தோன்றியது. ஆனால் சில நல்ல உள்ளங்கள் அமைதியாக கைகட்டி நின்றுவிடவில்லை. கரிகாலன் சோழன் அமைப்பும் அதன் ஆர்வலர்களும் முனைந்து இந்த ஏரியை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று உறுதியெடுத்தனர். பல சிரமங்களுக்கிடையில் அவர்கள் போராடினர். ஏரிக்குள் புகும் கழிவு நீரின் வழியை அடைத்தனர். அதோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து பிரச்சனையை எடுத்து சென்றனர். அதன் பின்பு நடந்தது ஒரு அற்புதம். ஆட்சியர் நேரில் வந்து ஏரியை ஆய்வு செய்து இது கண்டிப்பாக தூர்வாரப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அரசு சார்பில் ரூபாய் 22 லட்சம் நிதி வழங்கப்பட்டது. அதோடு விழுப்புரம் மாவட்டத்தின் நெஞ்சளவு நல்ல உள்ளங்கள் தங்களின் நன்கொடையையும் வழங்கினர். சில மாதங்களில் உயிரிழந்து போன ஏரி மீண்டும் பசுமை போர்த்திய முகத்துடன் காட்சியளிக்க தொடங்கியது. ஒரு காலத்தில் மக்கள் கவனிக்காத முத்தாம்பாளையம் ஏரி இன்று விழுப்புரம் மாவட்டத்தின் பெருமையாக மீண்டும் எழுந்துள்ளது. அங்கே நிற்காமல் இனி ஏரிக்கரை ஓரங்களில் அழகான மரங்கள் நட்டு பசுமையை காக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதோடு குழந்தைகளுக்கான ஒரு சிறுவர் பூங்கா அமைக்க வேண்டும் என்று மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர். எதற்காக எப்போதும் புதுச்சேரியில் உள்ள பூங்காவுக்கே குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும்? நம் மண்ணிலும் ஒரு அழகான இடம் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஆசை இப்போதும் உயிர் பெற்றிருக்கிறது. மேலும் ஏரியில் படகு வசதியும் இயற்கை பறவைகள் வளர்க்கும் சூழலும் உருவாக்கப்பட்டால் இந்த முத்தாம்பாளையம் ஏரி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு காலத்தில் மறந்து போன ஒரு பொக்கிஷம் இன்று மீண்டும் கம்பீரமாக உயிர் பெற்று நிற்கிறது. அது முத்தாம்பாளையம் ஏரி. வணக்கம், என் பேர் மணிகண்டன். தமிழ்நாடு அரசு நீர்நிலை பாதுகாவலர் நான். இப்போ நம்ம இருக்கிற பகுதி விழுப்புரம் நகரப்பகுதியான முத்தாம்பாளையம் ஏரி. இந்த ஏரி வெவ்வேறு காலகட்டத்தில் பல மன்னரால் போற்றி பாதுகாக்கப்பட்ட ஏரி. எல்லிஸ் துரை இருக்கார்ல, வெள்ளையர், அவராலையும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியை பாதுகாக்கப்பட்டது இல்லாமல் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விவசாயத்துக்கு நீர் மேலாண்மை சிறப்பாக பயன்படுத்தியிருக்காரு. நம்ம விழுப்புரம் நகரமயமானதுனால நகரப்பகுதி குடியிருப்புலாம் அதிகமானால அதனோட கழிவு நீர், மனித கழிவு, சாக்கடை, ஆகாய தாமரையால் இந்த ஏரி ரொம்ப பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அவல நிலையில் இந்த ஏரி இருந்துச்சு. நாங்கள் தமிழ்நாட்டு ஃபுல்லாக நீர்நிலையை எங்கள் டீம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை இந்த நகரப்பகுதியில் இருக்கிற கரிகால சோழன் மீட்பு படை அண்டு முத்தாம்பாளையம் ஏரி ஆயக்கட்டுதாரர் சங்கம் இவங்க எல்லோரும் எங்ககிட்ட கோரிக்கை வச்சுருந்தாங்க. நாங்களும் இந்த ஏரியை ஆய்வு செஞ்சோம். ஆய்வு செஞ்சு நம்ம மாவட்ட ஆட்சியர் ஐயாக்கிட்ட இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு இந்த ஏரியோட முக்கியத்துவம், இதோட வரலாறுலாம் நாங்கள் கொடுத்த உடனே சார் உடனே நடவடிக்கை எடுத்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ஆய்வு மேற்கொண்டார். அப்புறம் பல்வேறு ஆலோசனை கூட்டம் நடத்தி இதுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து அவங்களால முடிஞ்ச நிதி உதவி கிட்டத்தட்ட ஒரு 21 லட்ச ரூபா கிட்ட அவங்க கொடுத்து இந்த பணியை நடந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக இது பார்த்திங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் மெத்தட்லேயும் நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏரி மொத்தம் 140 ஏக்கர் இருக்கிறதுனால இந்த பார்ட்டும் இல்லாமல் மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இப்போ திட்டமிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏரியோட சிறப்பம்சம் என்னென்னா, இந்த ஏரி கரை பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா 3 அடி 4 அடி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 அடியிலேருந்து 30 அடி வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ப்ளூ கிரீன் சென்டர் போல் ஒரு சில செயல் திட்டத்தெலாம் மாவட்ட ஆட்சியர் திட்டமிட்டு இருக்காரு. நாங்களும் பல்வேறு சமூக நலன் சார்ந்த சில அமைப்புக்கிட்டலாம் போயிட்டு இது ஏரி எப்படிலாம் நம்ம தமிழ்நாட்டிலே முன்னுதாரணமான ஒரு எக்கோ பார்க் லேக்காக எப்படி எப்படிலாம் மாற்றலான்னு ஒரு திட்டமிட்டு இப்போ செயல்பட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 67 நாளாக செயல்பட்டு இருக்கோம். பணி நடைபெற்று இருக்குது. இந்த பணி மேற்கொண்டு நடைபெறத்துக்கு விழுப்புரம் நகரப்பகுதியில் இருக்கிற குடியிருப்பு வாசிகள், சேம்பர்ஸ், பல்வேறு இந்த சுற்றி இருக்கிற அனைவரும் தங்களால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். முக்கியமாக பள்ளி மாணவிகள் நீர் மேலாண்மை இங்கே பார்த்து விசிட் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஒரு ஆதரவை எங்களுக்கு தெரிவித்து இந்த பணியை சிறப்பாக இது பண்ணி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நீர்நிலையும் நம்ம புனரமைக்கிறதுக்கு அனைவரும் கைகோர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஐயப்பன். இப்போ விழுப்புரத்தின் அருகாமையில் உள்ள முத்தாம்பாளையம் ஏரியில் தான் இருக்கோம்.
இந்த முத்தாமலை ஏரி பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் அது இல்லாமல் அந்த ஆகாய தாமரையும் படர்ந்து இருந்ததுனால ஏரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்துச்சு. தண்ணியும் கழிவு நீராக இருந்ததுனால சுற்றுப்பட்டுள்ள ஒரு கிராமங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி சரியான தண்ணியாக கிடைக்கல, நல்ல தண்ணியாகவே இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் ஊர் இளைஞர்கள் பொதுமக்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து கோரிக்கை வச்சதுனால கலெக்டர்கிட்ட கோரிக்கை வச்சதுனால இப்போ இந்த ஏரியை வந்து புனரமைப்பு பணி வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஏரியோடைய ஒரு பகுதி தான், அதாவது முத்தாமலை முருகன் கோயில் பின்னாடி மட்டும்தான் இப்போதைக்கு செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சிறப்பாக நடக்கும் பணி அப்படின்ட்டு. இதே மாதிரி முத்தாம்பலத்தும் மற்றொரு பகுதியான, அதாவது நெடுஞ்சாலைக்கு அந்த சைடு உள்ள ஏரி பகுதியும் முழுமையாக செஞ்சால் தான் வந்து இந்த ஏரி முழுமையடையும். ஸோ அதை வந்து மாவட்ட ஆட்சியர் கருத்தில் எடுத்துக்கிட்டு முழு ஏரியும் தூர்வார பணியை தொடங்கணும். அது இல்லாமல் நீர்நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நீர்நிலை வந்து அழிஞ்சிக்கிட்டு போகிற நிலையில் தான் இருக்குது. இது அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் வந்து நீர்நிலையை பாதுகாத்தாங்க. ஆனால் வர வர ஜென்ரேஷனில் வந்து அது குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் நிறைய நீர்நிலை இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம முத்தாமலை ஏரி புனரமைப்பு செஞ்ச மாதிரி விழுப்புரத்தை சார்ந்து நிறைய ஏரிகள் இருக்குது. நிறைய ஏரி இருக்குது, ஆனால் அது தூர்வாராமல் அழிந்து போகிற நிலைமையில தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முத்தாமலை ஏரி பக்கத்துலேயே விழுப்புரத்தான் ஏரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியல, ஃபுல்லாக முழுத்தோப்பாக தான் இருக்கும். அது மாதிரி விழுப்புரத்தில் உள்ள எல்லா ஏரியும் வந்து அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தி, மாவட்ட ஆட்சியர் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிற அந்த விழுப்புரத்தில் இருக்கிற எல்லா ஏரியும் தூர்வார துரித நடவடிக்கை எடுக்கணும். நன்றி. இப்போ விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நகரத்தை ஒட்டிய ஒரு முக்கியமான ஏரி இது. பல்வேறு சமூக நல ஆர்வலர்கள்லாம் அதை ஒன்றா இணைஞ்சு இது வந்து பெரும் பங்களிப்பு கொடுத்து இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் தொகையை கொடுத்து அவங்களும் இது பங்களிப்பு செலுத்திட்டுருக்காங்க. இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து விழுப்புரத்தில் வந்து சுற்றுலாத்தலம் இல்லாத ஒரு பெரும் குறையும் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதை பார்த்திங்கன்னா இங்கேருந்து வீடு பல்வேறு ஊர்களுக்கு தான் வந்து கடந்து போகிற மாதிரி இங்கேருந்து பிள்ளைங்கள்லாம் கூட்டு போகிற மாதிரி இருக்குது. இது வந்து இன்னும் வந்து மேம்பாடு இங்கே இருக்கிற அந்த தன்னார்வலர்கள் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பணிகளை பண்ணிகிட்ருக்காங்க. நடைபாதையில் அமைச்சிருக்காங்க. மேலும் வந்து இங்கே மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாணவர்கள்லாம் விளையாடுற மாதிரி ஒரு பூங்கா மாதிரி அமைக்கணும்னு எனக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். என்னென்னா இங்கே விழுப்புரத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு விளையாடுற மாதிரி பூங்கா மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயுமே இல்லை. நீர்நிலை சார்ந்த அமைப்பு எங்கேயுமே இல்லை. இங்கேருந்து பார்த்தா இங்கே விற்கிற வண்டி வீடூர் அந்த சாத்தனூர் போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து இங்கே தன்னார்வலர்கள் மிக சிறப்பாக இந்த பணிகளை செஞ்சுட்ருக்காங்க. நடைபாதையெல்லாம் அமைச்சிருக்காங்க. இது பூங்கா அமைக்கணும். இன்னும் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் இங்கே இருக்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து பெரும் பங்கு எடுத்திருக்காங்க. அவங்களோட பெரும் முயற்சி இதில் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு கோரிக்கை, விழுப்புரம் சமூக ஆர்வலர் மற்றும் இந்த பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, இங்கே வந்து ஒரு பூங்காவாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூங்காவாக அமைச்சா இன்னும் நல்லா இருக்குன்றதை எங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பள்ளி மாணவர்கள் வந்து இங்கே சுற்றுலாவாக வந்து கூட்டு வந்து இங்கே நடக்கிற பணிகள்லாம் காமிக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா மன்னர் காலத்தில் வந்து எல்லா நீர்நிலைகளும் போற்றி பாதுகாத்தாங்க. அதாவது சோழர் மன்னர்கள்லாம் என்ன ஒரு கல்வெட்டில் வந்து பொறிச்சிருக்காங்க. என்னென்னா இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறவங்களுடைய பாதம் வந்து எங்கள் தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ வந்து அதாவது கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் கூட வந்து நீர்நிலை வந்து சரியாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம அரசாங்கம் நம்மளுக்கும் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தான் வந்து இந்த நீர்நிலைகள்லாம் ரொம்ப மோசமான போக்கு போச்சு. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏரிகள் இருந்ததாக வந்து குறிப்பிட்டிருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்குது. அதுலேயே நல்ல நீர்நிலை என்பது வந்து இல்லவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2016-17 வாக்கில் தான் வந்து இது வந்து மீட்டு எடுத்தோம். 99% வீணாக போன இந்த ஏரியை 16-17 வாக்கில் தான் வந்து பெரும் ஒரு முயற்சினால் வந்து இதை மீட்டெடுத்து ஓரளவுக்கு தண்ணி கொண்டு வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ இருக்க இந்த தன்னார்வலர்கள்லாம் பெரும் பங்களிப்பு கொடுத்து இதை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட இதை போய் கொண்டு சேர்க்கணும். இதுமாரி வேலை செய்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தன்னார்வலர்கள் அதை வந்து வியாபாரிகள்லாம் வந்து இதில் வந்து ஒரு பெரும் பங்காற்றுன்னு இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம். என்னென்னா இங்கே வந்து விழுப்புரம் நகரத்தை ஒட்டி இருக்க பகுதினால் இங்கே நீர்நிலைகள் வந்து நீர் வந்து இருந்ததுன்னா நகரம் பூராவே வந்து நீர்நிலை, அதாவது நீர் மட்டும் உயரும். அதாவது நல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணியாக கிடைக்கின்றது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2016-17 வாக்கில் இங்கே தண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். வந்து ஒரு கடுமையான வெயில் வெப்பம் இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் நகரம் பூராவே கடுமையாக வந்து தண்ணீர் வந்து நிலத்தடி நீர் தட்டுப்பாடு இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2016-17 பிறகு எடுக்கப்பட்ட இந்த ஏரி சரி பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா இந்த நீர் உழுந்ததுக்கப்புறம் விழுப்புரம் நகர பகுதியில் தண்ணி வந்து நல்லா இருந்தது என்று விழுப்புரம் மாவட்டத்தில் நகரத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும். இந்த வியாபாரிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னென்னா, இந்த நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஏரியில் நீர் பகுதி வந்து நல்லா இருந்ததுன்னா விவசாயம் நல்லாயிருக்கும், வியாபாரமும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த வியாபாரிகள், பொதுமக்கள், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தங்களால் முயன்ற உதவியில் பார்த்து வந்து என்ன நடக்குதுன்றதை கண்காணிக்கணும். தங்களால் முடிஞ்ச உதவி இல்லாட்டினா வந்து நீங்கள் ஒரு நாள் வேலை செய்யலாம், மரம் நடுற பணிகள் இருக்குது, எல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். அதேமாதிரி வந்து விழுப்புரம் நகரத்தில் இருக்க முக்கியமான ஏரிகள்லாம் வந்து புனரமைக்கணும் அப்படின்றது மாவட்ட நிர்வாகத்தை ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மருதூர் ஏரி இருக்குது, இது வந்து இன்னொரு வந்து விழுப்புரத்தான் ஏரின்னு வந்து கடந்த ஒரு 3-4 நாளுக்கு முழுமையாக தண்ணீர் நிரம்பின ஏரி அது. அதுக்குன்னா பல ஒரு 30 ஆண்டுகளாக ஏரி இல்லாமல் இருந்த ஏரியை பல்வேறு சிக்கலுக்கு மோகன் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இருந்தப்போ பல்வேறு சிக்கலுக்கு அந்த மீட்டு எடுத்தாங்க. ஆனால் 2 ஆண்டில் அந்த ஏரியை இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாவட்ட ஆட்சியர்கள் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, விழுப்புரத்தில் இருக்க நீர்நிலைகளில் போற்றி பாதுகாக்கணுன்றதை கோரிக்கை வைக்கிறோம்.